வினோதமான காட்சி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காண கிடைக்கிறது. இந்த பகுதியில் மயில்கள் அதிக அளவில் உள்ள நிலையில் அவற்றிற்கு தனது சொந்த செலவில் காலை வேளையில் உணவளிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் கமுதியை சேர்ந்த உக்கிரபாண்டியன். தினமும் காலை 7 மணிக்கு தவறாமல் அந்த பகுதிக்கு வந்துவிடும் உக்கிரபாண்டியன் பவ் பவ் என அவர் குரல் எழுப்பியதுமே அவரது அழைப்பிற்காக காத்திருக்கும் மயில்கள் அங்கே கூடி வருகின்றன. தனது கைப்பையில் இருக்கும் அரிசியை அவர் அந்த இடத்தில் தூவிவிட மயில்கள் அதை கொத்தி தின்னும் அழகை பார்த்து பார்த்து மகிழ்வது அவரது வாடிக்கை. அங்கே மயில்களோடு காகங்களும் சேர்ந்து கொள்கின்றன. இது இன்று நேற்றல்ல, கடந்த 6 வருடங்களாகவே இதனை செய்து வருவதாக கூறுகிறார் உக்கிரபாண்டியன். தேசிய பறவை மயில் அதிகமாக நடமாட்டம் இருந்தது. இறை இல்லாமல் வறட்சியான பகுதியில் சில மயில்கள் இறந்து விட்டது. நான் உடனே 1 கிலோ அரிசியை வாங்கி 6 ஆண்டுக்கு முன்பாக 1 கிலோ அரிசியை வாங்கி விதைத்து விட்டேன். அது 10 மயிலானது இப்போ 200 மேற்பட்ட மயில்கள் இங்கு அடைக்கலமாக தஞ்சம் வந்து வயல்களில் தங்கியிருக்கிறது. அதிகாலை 7 to 8 மணிக்குள்ளாக அந்த 200 மயிலுக்கும் இப்போதைக்கு 11 கிலோ அரிசி வாங்கி என் சொந்த பொறுப்பில் அன்னதானம் கொடுத்து வருகிறேன் தேசிய பறவை மயிலுக்கு. இதை தமிழக அரசு மயில் வனச்சரணாலயம் அமைப்பதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மயில்களுக்கு உணவளிப்பதற்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை செலவானாலும் அதனை மகிழ்ச்சியோடு செய்து வருவதாக கூறுகிறார் உக்கிரபாண்டியன். மயில்களுக்கும் காகங்களுக்கும் உணவளித்து வருவதை அன்றாட கடமையாக நினைத்து செயல்படும் உக்கிரபாண்டியன் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். நியூஸ் 18 செய்திகளுக்காக கமுதியிலிருந்து ஞான ஜெயகுரு.